ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுறது கையில் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ராசஸிங் டியூட்டோரியலில் பார்ட் 2ல் இருக்கோம். இதில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததை வச்சு ரீகால் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு வாய்ட் செட்டப் அண்ட் வாய்ட் லூப் பற்றின பேசிக் பிளாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இந்த ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில். இதில் வந்துட்டு வாய்ட் செட்டப்ன்றது வந்துட்டு நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம் வந்து ஒரு டைம் மட்டும்தான் ரீட் பண்ணோம். அதனால் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வாய்ட் செட்டப்பில் கொடுக்கணும். ஸோ வாய்ட் ட்ரா வந்து நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம்னா மறுபடியும் ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து வாய்ட் ட்ராவில் தான் கொடுக்கணும். இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு கமெண்ட்டையும் வந்துச்சு நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு அவுட்புட் செக் பண்ணுறதுக்கு மேலே ப்ளே பட்டன் இருக்குல்ல, அந்த ப்ளே பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் வந்துட்டு தெரியும். இதுதான் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனு. ஸோ நம்ம வேறு எதுவும் கமெண்ட் கொடுக்காதனால இந்த அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி சின்னதாக காமிக்கிறாங்க. இப்போது இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம ஒரு எலிப்ஸ் வரைஞ்சி எப்படின்னு செக் பண்ணலாம். எலிப்ஸ் வரதுக்கு நம்ம அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது கரெக்டாக. அதை கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த சைஸ் கமெண்ட் கொடுக்கணும். இந்த சைஸ் கமெண்ட் பார்த்திங்கன்னா சைஸ் ஓப்பன் ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டு வித்து ஹைட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும். ஃபஸ்ட் நம்ம வித்து கொடுத்துடலாம். வித்து வந்துட்டு நான் 640 கொடுக்குறேன். அண்டு ஹைட்டு வந்துட்டு 480 கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளோட அவுட்புட் செக் பண்ணுங்கள். அவுட்புட் ஸ்க்ரீன் வந்துட்டு பெருசாக இருக்கா? இதில் வந்துட்டு இதுதான் வந்து 0,0. இதிலேருந்து எக்ஸ் டைரெக்ஷனில் பார்த்திங்கன்னா இது வந்து 640 அண்ட் ஒய் டைரெக்ஷனில் இது வந்து 480. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம ஒரு எலிப்ஸ் வரையலாம். எலிப்ஸ் வரைகிறதுக்கு வாய்டு ட்ராவில் போயிட்டு எலிப்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எலிப்ஸ் டைப் பண்ணுறதுக்கு அதோடய ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ், அப்புறம் ஒய் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் வித்து, அதுக்கப்புறம் ஹைட்டு. ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். எக்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து 100 கொடுக்குறேன். அண்டு ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 100 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வித்துக்கு அதுக்கும் 100 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஹைட்டு அதுக்கும் நம்ம 100 கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எலிப்ஸ் வரைஞ்சிருக்கோம். இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எலிப்ஸ் வரைஞ்சிருக்கோம். நம்ம கொடுத்ததில் எக்ஸில் வந்துட்டு 100 தள்ளி அண்ட் ஒய்யில் வந்து 100 தள்ளி இந்த சர்க்கிளோட வித்து பார்த்திங்கன்னா 100 அண்டு லென்த்தும் 100. நம்ம எலிப்ஸ் கொடுத்ததுனால இது சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இதோட சைஸ் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் வந்துட்டு 200 டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் அண்டு வித்து வந்து 75 கொடுக்குறேன். இப்போ இதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ் வந்து 200 கொடுத்ததுனால தள்ளி வந்திருக்கு அண்டு வித்து வந்து 75 கொடுத்ததுனால இது வந்துட்டு சர்க்கிளாக இல்லாமல் ஒரு எலிப்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை நம்ம மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம டயமீட்டர் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். 50 வித்து 50 ஹைட்டு 50 கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் ஒரு செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. ஓகே, இப்போ சின்ன சர்க்கிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ட் செட்டப்புக்கு முன்னாடி இன்டீஜர் வந்துட்டு டிக்ளேர் பண்ணலாம். இன்டீஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 100ன்னு நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். நம்மளுக்கு இங்கே எலிப்ஸில் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணனால நான் இங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மூவ் ஆகணும் கரெக்டாக. நம்ம அதுக்கு வந்துட்டு எலிப்ஸ்க்கு கீழே எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ட் ட்ரா கமாண்டை வந்து ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது 101ன்னு இருக்கும், செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது 102ன்னு இருக்கும். ஸோ கண்டினியூஸாக ரீட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ வந்துட்டு நம்மளுக்கு அது கண்டினியூஸாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கிறது வந்துட்டு மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த கமெண்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு அவுட்புட் நம்ம செக் பண்ணணும். அவுட்புட் செக் பண்ணுறதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள் ப்ளே பட்டனை. இப்போ பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பக்கத்தில் க்ரியேட் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த எலிப்ஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு விஷுவல் தெரியுதா?
இப்போ வந்துட்டு ஆனால் நம்மளுக்கு இது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒன்று ஒன்றா க்ரியேட் ஆகிட்டே இருக்கும்போது பேக்கில் இருக்க சர்க்கிள் வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இதில் காமிக்கிறோம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி க்ரியேட் ஆன சர்க்கிள்லாம் வந்துட்டு நமக்கு விசிபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிள்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து வாய்ட் ட்ராலியே வந்துட்டு பேக்ரவுண்டுன்னு கொடுங்க. பேக்ரவுண்டு வந்துட்டு நம்ம கலர் ஃபிக்ஸ் பண்ணுறது. பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதோடய ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ஆர் கம்மா ஜி கம்மா ப்ளூன்னு இருக்கும். ரெட்டு க்ரீன் ப்ளூ. ஸோ ரெட்டு க்ரீன் ப்ளூக்கு வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 255 வரைக்கும் ஒரு கலருக்கும் நம்ம நம்பர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அது கலர் ஒரு மாதிரி கலர் வரும். நான் வந்துட்டு நீங்கள் 3 கலருக்கும் தனித்தனியாக நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரே நம்பர் வந்துட்டு கொடுத்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஒரே நம்பர் மட்டும் கொடுத்தாலும் ஓகே தான் நம்மளுக்கு. ஓகே, நான் வந்துட்டு ஒரே நம்பர் தான் கொடுக்க போகிறேன் இப்போது. ஒரே நம்பர்னால் ஃபஸ்ட்டு 0ன்றது பார்த்திங்கன்னா பிளாக் கலரு, 255ன்றது வந்து ஒயிட் கலர். ஓகே, நம்ம இங்கே வந்து 155ன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். சரி, 150 கொடுக்கலாம். 150னா இது வந்து அரௌண்ட் ஒரு கிரே கலர் மாதிரி வரும். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா ஒரு டைம் ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு பேக்கில் இருக்க சர்க்கிள் வந்து கிளியர் ஆகிட்டே வரும். அப்ளை பண்ணுற பாருங்கள். இப்போ பேக்கில் இருக்க சர்க்கிள் வந்து எதுவுமே நம்மளுக்கு விசிபிள் ஆகலை. இதில் என்ன ஆச்சுன்னா அந்த சர்க்கிள் வந்து அனிமேட் ஆகும்போது அப்படியே வெளியில் போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ இது நம்ம ரிட்டன் கொண்டு வரது நம்ம எப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.